தோசைக்கும் சப்பாத்திக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு போதும் இந்த சப்ஜி செய்கிறதுக்கு. இந்த தக்காளி சப்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் தோசைக்கும் இது செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதில் அரை ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்த உடனே அரை ஸ்பூன் சீரகம், அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் போட்டிருக்கேன். நீங்கள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வேணுனாலும் கூட போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வறுபடட்டும். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டோடனே நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு வெங்காயம் ரொம்ப குறைச்சலாக கம்மியாக வேணும், தக்காளி அதிகமாக வேணும் இந்த சப்ஜிக்கு. பாருங்க, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இது கூடவே நான் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இது கூடவே நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். இந்த சப்ஜிக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, இதை போட்டுக்கலாம். நீங்கள் பொடியாக கூட தக்காளி கட் பண்ணி போடலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள். அந்த தக்காளி நீட்டமாக வெங்காயமும் அதே சைஸில் இருக்கிறதால பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான நல்ல உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போடுறது இந்த வீடியோவில் விழலை. நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ ஃப்ளேம் கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இந்த தக்காளி நல்லா வேகட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் தக்காளி வெங்காய சப்ஜி. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு. அவசரத்துக்கு நீங்கள் சப்பாத்திக்கு இல்லை தோசைக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது கூட நீங்கள் முட்டை வேணால் கூட 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு கூட பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதில் முட்டை போட்டாலும் ரொம்ப அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.